ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மக்களே, நம்மலாம் சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ வரைக்கும் 63 நாள் ஆச்சு, இன்னும் 17 பேரை வச்சு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தர்ஷிகா வெளில போயிடுவாங்க, ஐயோ ரஞ்சித் வெளில போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வதந்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓட்டிங் அடிப்படையில் கடைசியில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேர் எவிக்ஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம் விஜய் டிவி வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வெளியில் போகிறதுனால எந்த ஒரு இதுவுமே கேமை அஃபெக்ட் பண்ணுமானா எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பல நாளாக வந்து சாச்சனா வெளியில் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சாச்சனாவோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, சாச்சனா வெளியில் போயிருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா ஊர்கிழவி அப்படி இப்படின்னு இது எதுக்குடா பின்னாடி போய் பேசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது அப்படின்னா ஸ்ட்ரீட்டை வச்ச மாதிரி போடுறா வெடிய அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க வெளியில் போகிறதுனால என்ன ப்ரோ கேமுக்கு பாதிப்பு, ஐயோயோ இனிமேல் அவ்வளோதானா கண்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. முத்துக்குமரன் கேமை பார்த்தீங்கன்னா சாச்சனா இருந்த வரைக்கும் காலி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில் போன பிறகு கண்டிப்பாக வந்து முத்துக்குமரன் வந்து அவர் கண்டிப்பாக சூப்பராக விளையாடுவார். ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் முத்துக்குமரன் வந்து பிடிக்காமலாம் போச்சு. அதனால் வந்து சாச்சனா வெளியில் போகிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஊர்கிழவி வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆர்ஜே வந்து நிறைய டைம் தெரிஞ்சாங்க. இன்னும் அந்த வேலைகள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்களே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக விளாண்டுட்டு பின்னாடி போய் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த கோவா கேவும் பார்த்திங்கன்னா களைஞ்சு போச்சு. தலைவன் வந்து நேற்று அடித்த அடியில் வந்து அவங்க எல்லாம் ஐயோ எங்களுக்கு கதவை திறந்து விடுங்க நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மஞ்சரி இவங்க பண்ண எல்லாம் மார்க் அந்த விஷயத்தை வந்து ஹைலைட்டாக அவர் பேசுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே கோவா கேங்க அடின்னு அடித்து துவைச்சிட்டார். இன்றைக்கி துவைக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அப்புறமேட்டு ஜெஃப்ரியோட கேப்டன்சி இருக்குது, அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா கேட்பார். கேப்டன்சி எங்கெங்க பண்ணார், ஃபுல்லாக அந்த கோவா கேங்க்கு சொம்பு தானேங்க அடிச்சு விட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் அட்ரஸ் பண்ண போகிறாரு, இந்த டபுள் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போகிறாரு, ப்ரோமோ 1லேருந்தே ஆரம்பித்து கொண்டு போகிறாரா இல்லை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் எவிக்ஷனை பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.